கத்தனுள்ளதாக இன்றைய வசனம் சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. கத்தன் பண்ணுறதாக இந்த வசனம் பார்க்கும்போது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் கற்றுக் கொடுக்க பார்க்குறோம். வேதத்தை நேசிக்கிறோன்னா அப்படின்னா என்ன நம்ம தெரியும். வேதத்தை நேசிக்கிறோன்னா பைபிள் இருக்குது. பைபிளை நம்ம கையிலே வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம தலைக்க மாட்டில் வச்சுருக்கோம். அதனால இல்லை, வேதத்தின்படி படிக்கிறோம். வேதத்தின்படி அந்த வசனத்தின்படி வாழும்போது தான் நம்ம அதை நேசிக்கிறோம். அந்த வசனத்தை படிக்கிறோம். அநேக காரியம் கதை போட்டிருக்காரு. அதை படிச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா அதனால் எந்த நேசிக்கலை. அதன் படி வாழ்கிறோம். ஒரு பாவம் செய்ய காரணம் வருது. ஐயோ அது வேதத்தில் போட்டிருக்கு, இதை செய்யக்கூடாது, இது தேவன் விரும்பாத பாவம், நான் செய்ய மாட்டேன். ஓகே, ஏன்னா நான் வேதத்தை நேசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறேன், அதனால் இந்த பாவத்தை நான் செய்யலை. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையுமே நம்ம ஒரு காரியம் செய்யும்போது இது வேதத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம். வேதம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நான் செய்ய மாட்டேன், நான் விலகுறேன், இந்த காரியம் செய்யணும், இது கர்த்தர் விரும்புகிறார். இப்படி எதை விடணும், எதை செய்யணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் வரும்போது வேதத்தை நேசிக்கிறோம். இது ஒரு ஸ்டேஜில் போகும்போது நீ வேதத்தோடு தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நம்ம காரியம் நம்ம செய்கிற கர்த்தர் முதல்ல நம்ம பார்க்குறது நான் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, தேவனுக்கு பிரியமாக இருக்குதா, கர்த்தருக்கு வசனத்துக்கு நம்ம உகந்தா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதை விடுவோம். இதான் கர்த்தர் வேதத்தை நேசிக்கிறது. அப்படி நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். எனவே தேவன் சமாதானக்காரனர். நீ கர்த்தர் அவரே அப்போ இப்போ நம்ம ஒரு நேசிக்கணும்னா கர்த்தர் அநேக சொல்லியிருக்காரு. அதன்படி வாழும்போது நமக்கு சமாதானம் வருது. எந்த ஒரு போட்டி பொறாமை எதுவும் இருக்காது. ஆவியின் கை நம்மள்ட்ட இருக்கும். அன்பு சந்தோஷம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கும். ஒரு சமாதானமான வாழ்க்கை. ரொம்ப ஒரு பெரிய ரூபா கோடி ரூபா அப்படி இருக்காது. ஆனால் உன் தேவைகள் நீ யார்ட்டும் கையேந்திர மாட்டார். ஒரு சமாதானமான, ஒரு ஜெயமான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தேவன் தருவார். இந்த பூமியில் நீ வாழுகிற நாட்களில் ஒரு சமாதானத்தை தருவார். உங்கள்கிட்ட சமாதானம் வரும், உங்கள் மூலம் வீட்டுக்கும் சமாதானம் வரும். உங்கள் வீடு மொத்தம் வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவனுக்கும் சமாதானம் கற்றுக் கொடுப்பார். ஒரு சாட்சியாக வாழ்க்கைவார். அதை அர்ப்பணிப்போம், வேதத்தை நேசிப்போம், வேதத்தின்படி வாழ அர்ப்பணிப்போம். அது தேவன் கிருபை செய்வார். இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.